காரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வேணும், அதனால் 20 மிளகா வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி. நான் ரொம்ப கருவேப்பிலை போடுவேன், அதனால் கருவேப்பிலை. உளுந்து இதுதான் ஆழாக்கு. இந்த ஆழாக்கு தான் சைஸு. இதால் இவ்வளோ போட்டிருக்கேன். அதை தலை தட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆழாக்கு உளுந்து. அதில் அரை ஆழாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் கடலைப்பருப்பு, கம்மி தான். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் அரிசி, பொட்டுக்கடலை ஒரு பிடி, உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி, பெருங்காயம், பூண்டு, அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி மிளகா வளர்த்துடணும். கடலைப்பருப்பு, ஏன்னா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்துக்கிட்டாங்கன்னா கடலைப்பருப்பு ஈஸியாக இதுவாகும். அதனால் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப ஊற்றக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று அது ஒவ்வொரு பொடி பண்ணலாம், பண்ண சௌரியம் இருந்தால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அந்த கொஞ்சம் எள்ளு போட்டுட்டோன்னா அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஆளி விதை கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது மாதிரி நான் எப்போவுமே போட்டுக்குவேன், ஆளி விதை இருந்தால் போட்டுக்குவேன். ஆனால் எள்ளு ஃபர்தராக எப்போவுமே நான் பொடி நுணுக்கும் போது நான் எப்பவும் இப்படி தான் பொடி நுணுக்குவேன். வேர்க்கடலை பொடி நுணுக்கும் போது அந்த கொப்பரை தேங்காய், காஞ்ச தேங்காயை நல்லா வறுத்து வேர்க்கடலை பொடியில் போடுவேன். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் கடலைப்பருப்பு, இந்த உளுந்துலாம் ரொம்ப வறுத்து இது பண்ணோன்னா கருப்பாயிடுச்சுன்னா அந்த பொடியோட கலர் மாறிடும். ஒரு செந்நிறமாக வர மாதிரி வறுத்திங்கன்னா பொடி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், வறுத்து அந்த சுவை நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வறுக்கக்கூடாது பொடியை, எப்பவுமே பொரியரிசி மாதிரி வறுத்துக்கணும். அவ்வளோதானம்மா? பொட்டுக்கெல்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி வறுத்துருக்கும்ல, எள்ளும் லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கலாம். எள்ளு சும்மா செவந்தா போதும். ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன்னா, அது நம்ம இந்த மாதிரி பொடி நுணுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எள்ளு பொடி தனியான நுணுக்கி அப்படி தனித்தனியாக வச்சா எங்கள் வீட்டில் செலவாகாது. அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொடியாக அரைச்சிடுவேன். சும்மா கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு பொடியாக அரைச்சி வச்சுருவேன். அது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அப்படி தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் அந்த பெருங்காயம் இதுவாகும். வெறும் சட்டியில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாகாது. எனக்கு தெரில, நான் அப்படி பண்ணுவேன். ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பெருங்காயத்தை போட்டோன்னா சட்டுன்னு ஆகும். எல்லாம் தெரியாது, நான் அப்படி செய்வேன், அவ்வளோதான். பொடி நுணுக்கும்போது பூண்டு ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக உப்பும் இந்த இதுலேயே போட்டுக்கணும். அப்போ அந்த உப்பில் இருக்க தண்ணி போகும்ல, அப்படி போச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. தனியாக போட்டுக்கணும். இல்லை